ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்ட் 3 வீடியோ பார்க்கலாம். நான் வந்து 9 லைன் பின்னிட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 லைன். சரிங்களா? இந்த இடத்துல வந்து ஏணிப்படி முடிச்சும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நம்ம வந்து இப்போது ரன்னிங் ஒயரை வந்து கொஞ்சோண்டு ஒயர் விட்டுட்டு கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணிவிட்டு எப்போதும் நம்ம வந்து பின்னிட்டு வந்த லைனில் சொருகுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு 4 லைனுக்கு வந்து நம்ம சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ராஸ் வந்து கட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம பேஸ்கெட் பார்த்திங்கன்னா சொருகிறது தான். நம்ம வந்து ஒயர்ஸ் எல்லாமே வந்து சொருகி விடணும். ஒயர் வந்து சில இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சில இடத்துல வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா சைடில் உள்ள ஒயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தெரியும். நல்லா நமக்கு வந்து ஹைட்டாகவே கூட வந்திருக்கு. ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே வந்து மடங்கிடும். சரிங்களா? ஸோ வந்து நமக்கு கரெக்டாகவே இருக்கும். ஒரு 4 நாட்டுக்கு வந்து உள் ஒயர் வந்து சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ராஸ் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒயர் கம்மியாக இருக்குது, அதே வந்து இந்த இடத்துல கம்மியாக இருக்கா, அதே வந்து அது பக்கத்தில் உள்ள ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம சைடில் பின்னுறோம் இல்லைங்களா? இப்போ இந்த நாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே கிராஸ் இந்த ஒயர் வந்து இந்த பக்கம் வந்துடும். சைடில் இருக்கிற ஒயர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நடுவில் வந்துடும். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே பின்னுறது எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ சொருகிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே மடக்கி தான் சொருக போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து இந்த இடம் வந்து நல்லா ஸ்டிஃபாக தெரியும், இல்லைனா லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால இப்போ எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாம். ஒயர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட்டையாக வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு சொருகிறது கரெக்டாக இருக்கும். ஆனால் சில இடங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து சின்னதாகவே இருக்குது. பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. இதுவே வந்து ஒரு 3 லைனுக்கு தான் நம்ம வந்து சொருக முடியும், அந்த அளவு இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த லைனு இப்போ இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை எடுக்கிறேன். ஸோ இந்த லைனை விட்டுறணும். நம்ம எப்போதும் போல் ஒரு லைன் விடுவோம் இல்லைங்களா? அதை விட்டுட்டு அதுக்கு நேராக கீழே இருக்கும், உங்களுக்கே சொருகிறப்ப தெரியும். இந்த நாட்டுக்கு நேராக கீழே இருக்கிற நாட்டில் ஃபஸ்ட்டு சொருகுங்க. சொருகிட்டு நல்லா இப்படி மடக்கி இப்படி இழுத்துட்டு அதுக்கு நேராகவே கீழே இருக்கும். உங்களுக்கு பின்னும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அப்படியே லைனாக கீழே வந்து சொருகி விட்டுருங்க. சரிங்களா? இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்க ஒயரை சொருகி காட்டுறேன். இந்த ஒயர் சொருக்குமா? ஒயர் சொருகும். இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இப்போது இந்த லைனை வந்து நம்ம விட்டுறணும். சரிங்களா? இதுக்கு நேராக கீழே இருக்குது இல்லைங்களா? இந்த லைனில் வந்து நம்ம சொருகிறோம். நார்மல் ரன்னிங் ஒயர் கூடைக்கும் அப்படி தான் சொருகும் இல்லைங்களா? ஒரு லைன் விட்டுட்டு அப்போ தான் வந்து இப்போ இப்படியே இருக்கும். நம்ம என்ன பண்ணுங்கள், ஒரு மடக்கு இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா தான் இந்த நாட்டு வந்து மடங்கும். சரிங்களா? நார்மல் ரன்னிங் ஒயர் கூட வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நாட்டில் போடுவோம் இல்லைங்களா? அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம இழுக்கிறப்பே மடங்கிடும். நீங்கள் ஒரு அமுத்துனீங்கன்னா தான் வந்து நல்ல நாட்டு வந்து உள்ளே படிஞ்ச மாதிரி வரும். ஓகேங்களா? இது ஒரு 5 நாட்டு அளவுக்கு நீங்கள் வந்து சொருகுனீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், ஒரு லைன் வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே போயிடும். நமக்கு வந்து இந்த அளவு ஹைட் வரும். ஓகேவா? பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் 3 நாட்டு வந்து சொருகி விட்டுருக்கேன். மடங்கியிருக்கு பாருங்கள் ஒரு லைனு. அப்படியே 3 நாட்டு இருக்குது இல்லைங்களா? 4 1 2 3 4 நாட்டு சொருகியிருக்கேன். அது அப்படியே உள்ளே மடங்கின மாதிரி இருக்கா? அந்த மாதிரி சுற்றிலும் வந்து நமக்கு வந்துடும். இந்த லைன் பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து மடங்கிடும். ஓகேவா? நமக்கு வெளியில் தெரிகிறது பார்த்திங்கன்னா 8 லைன் தான் நமக்கு வந்து வெளியில் தெரியும். இப்போ நான் இது வந்து ஃபுல்லாகவே சொருகிட்டு காட்டுறேன். சொருகிறது ரொம்ப ஈஸி தான் இல்லைங்களா? இப்போ இந்த இடம் நான் சொருகிறேன் பாருங்கள். இந்த லைனை விட்டுறணும். இதுக்கு நேராக அதுக்கு அடுத்த லைனில் சொருகிறோம். ஓகேவா? சொருகினாலே அதுக்கு பக்கத்தில் அப்படியே கிராஸாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே சொருகிட்டே வந்துடுங்க. ஒரு அழுத்திக்கோங்க. சின்னதாக இருக்கிற ஒயர்னால் ஒரு 4-5 முடிச்சுக்கு சொருகிக்கோங்க. சரிங்களா? எவ்வளோ தூரம் வருதோ சொருகிக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் பாருங்கள், குட்டி குட்டியாக தான் இருக்குது. ஓகேவா? நடுவில் வர ஒயர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம சைடில் விட்டோம் இல்லைங்களா? அந்த ஒயர் வந்து நமக்கு நடுவில் வரும். இங்கேருந்து இங்கே வர ஒயர் அப்படியே கிராஸாக வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இல்லை ஃபுல்லாகவே நான் சொருகி விடுறேன் இருக்கிற ஒயர் எல்லாமே அப்படின்னாலும் நீங்கள் வந்து சொருகி விட்டுடலாம். ஓகேங்களா? அதை நான் ஃபுல்லாகவே சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ பாருங்கள், இதில் இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேண்டில் போட வேண்டியதான். இதுக்கு வந்து நான் வந்து 2 ஒயர் ஹேண்டில் தான் போட போகிறேன். உள்ளுக்குள்ளே வந்து ஒயர் கொடுத்து போட போகிறேன். சரிங்களா? இது வந்து ஆல்ரெடியே வந்து நம்ம 2 ஒயர் ஹேண்டில் வந்து 2, 3 டைப் நம்ம வந்து போட்டாச்சு. சரிங்களா? அதனால நான் வந்து இதோட மெஷர்மெண்ட் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் அந்த அளவு எடுத்துகிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அளவு மட்டும் நான் சொல்கிற அளவு எடுத்துகிட்டு டிஸ்கிரிப்ஷனில் எப்படி போட்டிருக்கணும் அது போல் நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த கூடைக்கு வந்து நான் ஹேண்டிலும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். சரிங்களா? 2 ஹேண்டிலுமே போட்டுட்டேன். டாட் டிசைன் ஹேண்டில் தான் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இது வந்து 9 அடியில் 2 ஒயர் வந்து வெளி ஒயராக எடுத்து நான் போட்டிருக்கேன். உள் ஒயர் பார்த்திங்கன்னா 4.5 அடியில் 7 ஒயர் எடுத்து உள் ஒயர் கொடுத்துருக்கேன். இதே மாடல் ஹேண்டில் வந்து நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நான் அளவு மட்டும் சொல்கிறேன். நீங்கள் இந்த அளவு எடுத்துக்கிட்டு அதே மாடலில் வந்து நீங்கள் பின்னலாம். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 அதாவது 16 நாட் இருக்குது. ஸோ அதில் வந்து 8 நாட் எடுத்துக்கலாம். 3 4 5 6 7 8 சரிங்களா? 8 இதுவும் இந்த சைடில் இது 8, இந்த சைட்லேருந்து பார்க்கையில் இது 8. ஓகேங்களா? இதை வந்து அடியிலேருந்து கொண்டு போனீங்கன்னா அப்படியே கையை வச்சே நீங்கள் கொண்டு போங்க. இந்த 2 நாட்டுக்கும் நேராக அடுத்த நாட்டு நேராக இருக்கும். ஒரு லைன் வந்து கிராஸாக இருக்கும், ஒரு லைன் தான் வந்து நேராக இருக்கும். ஸோ இது அதுக்கு அடுத்த நாட்டு, இது அதுக்கு நேராக இருக்க நாட்டு. இப்படியே போயிட்டு பார்த்திங்கன்னா இந்த 2 நாட்டு வரும். அடுத்து இந்த 2 நாட்டு வரும். அடுத்து இந்த 2 நாட்டு இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா? இதில் வந்துட்டு இந்த 2 நாட்டு இருக்குது இல்லைங்களா? நம்ம ரெட் கலரில் போட்டிருக்கோம்ல, அந்த 2 நாட்டில் 1 2 நாட்டு விட்டுட்டு இந்த சைடு 2 நாட்டுக்கு இடையில ஒயர் கொடுத்து வாங்கணும். அதே போல் இந்த சைடும் 2 நாட்டுக்கு வந்து விட்டுட்டு இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒயர் கொடுத்து வாங்கணும். அந்த மாதிரி நீங்கள் கால்குலேஷன் போட்டுக்கோங்க. 8 லைன் வந்து இந்த சைடு விட்டு 8 முடிச்சு வந்து இந்த பக்கம் 8 முடிச்சு வந்து இந்த பக்கம். சரிங்களா? நடுவுலேருந்து இப்படி கொண்டு போனீங்கனாலே உங்களுக்கே தெரியும் போடும் பொழுது. அதை வந்து நம்ம நடுவில் வச்சு இந்த சைடு 2 முடிச்சு விட்டுட்டு உள் ஒயர் கொடுத்து வாங்கிட்டு வெளி ஒயரும் கொடுத்து வாங்கிட்டு பின்னிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். சரிங்களா? இதே ஹேண்டில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. சரிங்களா? அளவு மட்டும் வந்து 9 அடியில் 2 ஒயரு வெளி ஒயரு ரெட் கலரில் ஒன்றும் ஒயிட் கலரில் ஒன்றும். உள் ஒயர் பார்த்திங்கன்னா நான் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். எல்லாமே ரெட் கொடுத்துட்டேன். அது பார்த்திங்கன்னா 4.5 அடியில் 7 ஒயர். சரிங்களா? இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய பேஸ்கெட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? பாருங்கள், நல்லா கலர் காம்பினேஷனும் நல்லா அழகாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதே பாருங்கள், ரெட் கலர் இடையில வந்து நம்ம 4 லைன் கொடுத்ததும் பார்க்குறதுக்கு வந்து நல்லா அழகாக தான் தெரியுது. நல்ல பெரிய கூடையாகவும் நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? நீங்கள் வந்து குச்சி சொருவோம் இல்லைங்களா, நம்ம தென்னங்குச்சி சொருகுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் நீங்கள் வந்து சொருகிக்கோங்க. நான் வந்து சொருகலை. உங்களுக்கு வந்து எப்படி சொருகுன்னு தெரியும் இல்லைங்களா? நான் ஆல்ரெடி நார்மல் ரன்னிங் ஒயர் கூடையிலலாம் வந்து நான் வந்து குச்சி சொருகியிருப்பேன். அந்த வீடியோவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். குச்சி சொருகிறது ரொம்ப ஈஸி தான் இல்லைங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சொருகிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதுக்கு நல்லா அழகாகவே வந்திருக்கு நம்மளோட பேஸ்கெட்டு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் 3 ரோல் யூஸ் பண்ணி ஒரு சாக்லேட் நாட் பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து 3 ரோல் எடுத்தோம் இல்லைங்களா? ரெட் கலரில் 2 ரோலும் ஒயிட் கலரில் 1 ரோலும் எடுத்தோம் இல்லைங்களா? இப்போ ஒயிட் கலரில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்தளவு பேலன்ஸ் இருக்குது. அதே போல் ரெட் கலரில் வந்து இந்தளவு பேலன்ஸ் இருக்குது. ஆனாலும் வந்து நம்ம வந்து ரெட் கலரில் 2 ரோல் எடுத்து தான் ஆகணும். ஒயிட் கலர்லேயும் 1 ரோல் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா வந்து நமக்கு பேலன்ஸ் இருக்குது. ஆனாலும் வந்து இந்த டிசைன் வரணுங்கிறதுக்காக நம்ம வந்து 3 ரோல் எடுத்து தான் ஆகணும். இது வேறு கூட போடுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பார்ட் 1ல் வந்து பேஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்ட் 2ல் பார்த்திங்கன்னா மேலே எப்படி பின்னுறது அப்படிங்கிறத நான் காட்டியிருக்கேன். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.